தமிழ்நாட்டு கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை நடத்த தடை என பொய் செய்தி பரப்பும் நிர்மலா சீதாராமனுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நாளான இன்று தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியையும் நடத்த இந்து சமய அறநிலைத்துறை அனுமதி அளிக்க மறுப்பதாக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அத்துடன் மதுராந்தகத்தில் உள்ள கோதண்டராமர் கோயிலுக்கு வந்த அவர் செய்தியாளர்களோடு பேசுகையில், ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்ய காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்காலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இந்த புகாருக்கு விளக்கம் அளித்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையையும் விதிக்கவில்லை என்றும் விளக்கமளித்தார். அத்துடன் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்குரியது என்றும் அமைச்சர் சேகர்பாபு குறிப்பிட்டார். மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. எங்குமே ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்பு துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை. அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராயணங்கள், அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள், அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை. இதனிடையே நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து குற்றம் சாட்டிய அதே மதுராந்தகம் கோதண்டராமர் கோயிலில் இன்று அன்னதானம் வழங்க அனுமதி அளித்து நேற்று காலையிலேயே ரசீது வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.